என் செல்ல குழந்தையே, அவசரப்பட்டு என் வாக்கினை தள்ளிவிடாமல் ஒரு 5 நிமிடம் நின்று உன் அம்மா என் வாக்கினை நீ கேட்பாயானால் இந்த தாயானவள் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் பலவிதமான சிந்தனைகளை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்றது. எந்த ஒரு நிலையான முடிவையும் உன்னால் சரியாக எடுத்துவிட முடிவதில்லை என்கின்ற நிலைக்கு நீ வந்துவிட்டாய். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உனக்கான மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை கொடுக்குமா என்பது கூட உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியை மீட்டெடுக்க எதற்கெடுத்தாலும் போராடி கொண்டிருக்க வேண்டிய நிலைமை உன் வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி நாம் என்ன செய்ய போகிறோமோ என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு நீ வந்துவிட்டாய். எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியவில்லை. எப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கடினமானதாக தோன்றியதோ, எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டது எதையும் கொடுக்கவில்லை என்கின்ற மனநிலைக்கு வந்ததோ, அப்பொழுதே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு தடங்கல்களை உருவாக்கி விட்டது என்பதுதான் உண்மை. இந்த மாற்றங்களை கடந்து, இந்த சோதனைகளை தாண்டி உன்னுடைய வாழ்க்கையை நீ நல்லபடியாக மாற்றிட என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை சிந்தித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன் அம்மா நான் சொல்வதை ஒரு முறை நீ கேட்டுவிடு. எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகள் எல்லாம் நிச்சயமாக இனிமேல் உன்னை விட்டு நீங்க வேண்டும். இப்படியே சென்று கொண்டிருந்தால் இனிமேல் இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? எல்லாமும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டும் என்கின்ற உன்னுடைய எண்ணத்தை நான் நிச்சயமாக உனக்கானதாக நிறைவேற்றி கொடுக்க விரும்புகின்றேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்பது உண்மைதானே? அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்று உன் அம்மா நான் புரிந்து கொள்கின்றேன். என் குழந்தையே, மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசைகளுமே எல்லோருக்குமே ஒரு எண்ணத்தோடு தான் வருகின்றது. நமக்கு இது கிடைத்து விட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நாமும் நினைக்கத்தானே செய்கின்றோம். ஆனாலும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வு என் பிள்ளைக்கு வரத் தொடங்கிவிட்டது. ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அதிசயத்தை நடத்தி விடாதா? ஒரு பேரதிசயத்தை நம் முன்னால் காட்டி விடாதா? அதிர்ஷ்டம் நம் வீட்டு கதவை தட்டி விடாதா? நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் நம்மை விட்டு தீர்ந்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை மிகுந்த வேதனையோடு நீ நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த நிலை உனக்கு மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை நீ கடந்து வர வேண்டும். எப்பொழுதும் இதுபோன்று வேதனைகளோடு நீ இருந்து கொண்டிருக்க கூடாது. மனதில் எண்ணங்கள் எந்த அளவிற்கு மோசமானதாக மாறுகின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையையும் உன்னை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய சமயம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, எப்பொழுதுமே நீ சோகமான முகத்தோடும் கன்னத்தில் கை கொடுத்து கொண்டும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டே இருப்பதும் உனக்கு நல்லதல்ல. இது இப்படியே முடியக்கூடிய காரியம் அல்ல.
இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் கண்டு உனக்கான தெளிவை பெற்றிட நீ முன்னே வர வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது. மனது எதையுமே சட்டென்று ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒத்துழைப்பது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் இதிலிருந்து நாம் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்று நீ நினைக்கிறாயானால் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக காப்பாற்றி கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும். யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ, யாரால் உனக்கு வேதனைகள் வந்ததோ, இதையெல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இதையெல்லாம் நினைத்து நீ உன்னுடைய நல்ல நேரத்தை வீணடித்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, சந்தோஷம் அதிகமாக நிரம்பி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ மட்டும் கவலையோடு இருப்பது உன் அம்மா எனக்கு பிடித்தமில்லை. என் பிள்ளையை நல்லபடியான வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டும். என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் என் பிள்ளைக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா எப்பொழுதுமே முன்னே வந்து நிற்கிறேன் என்றால் நீயும் நான் சொல்கின்றபடி என்னுடைய வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல நடக்க வேண்டும் என்பதற்கு நீயும் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்படி நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் எல்லாம் இதை கண்டு வாயடைத்து போவார்கள் என்பதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, கண்ணீரை கண்டால் ஒருவருக்கு சந்தோஷம் வருகிறது என்றால் அந்த கண்ணீரை சிந்துவதை முதலில் நிறுத்து. அதிகப்படியான எண்ணங்களை உனக்குள் கொண்டு வருவதை நீ நிறுத்து. தேவையில்லாது எதை பற்றி சிந்தித்தாலும் நமக்கு கெடுதல்தான் நடக்கும் என்று உன் முன்னால் காண்பிக்கின்ற இவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்டு என்று உன் அம்மா சொல்கின்றேன். இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தை, ஒரு நிமிடம் அமைதியாகிவிடு. எல்லாவற்றையும் மறந்து இந்த உலகத்தில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை மட்டும் உனக்குள் கொண்டு வா. வேறு யாருமே உன்னை சுற்றி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை பற்றி எல்லாம் சிந்திக்காதே. இங்கு யாரும் கிடையாது. உன் அம்மா நானும் நீயும் மட்டும்தான் இருக்கிறோம். உனக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை? அம்மாவிடம் தெளிவாக எடுத்துச் சொல். சொல்லி முடிக்கும் பொழுதே சட்டென்று உனக்கு ஒரு பதில் கிடைக்கும். இதற்காகவா நாம் இத்தனை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் என்று, இதற்காகவா நாம் இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் என்று. இந்த நிலை நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நாமத்தான் இதை ஏற்றுக்கொண்டோமா என்று நீயே புரிந்து கொள்வாய். இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை பெற்றிட நீ தயாராகிவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். எப்பொழுதெல்லாம் மனது அதிகமாக குழப்பத்தையும் அதிகமான சோதனையையும் சந்தித்து பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கின்றதோ அந்த நொடி சட்டென்று அமைதியாகிவிடு. உன்னுடைய அமைதி உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உன்னுடைய அமைதி உனக்கு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும். அப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்று விடுவாய். உன்னாலேயே நம்ப முடியாத பல விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களையும் கண்டு இனி உனக்கு என்ன வேண்டும் என்பதனை தெரிந்து தாயின் அன்போடும் அரவணைப்போடும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ நல்லபடியாக இருப்பாய் என்பதனை உன் மனதில் நிலைநிறுத்து. வாழ்த்துவதற்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. காலம் முழுவதும் உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். மற்றது எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதனை உணர்ந்து நீ எப்பொழுதும் என்னை நம்பி உன்னுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக செய்து கொண்டிரு.
நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.